அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இதே வசனத்தை நம்ம 3 இடத்துல வாசித்தோம். இதே 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதே வசனம் நிறைய இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதாவது வேற வேற ஆட்கள் அந்த இடத்துல வர அந்தந்த ராஜாக்களை பத்தி பேசும்போது அந்த ராஜாவுடைய முடிவு, அந்த ராஜா மரணம் அடைந்தான்னு சொல்லி அவனுடைய சாப்டர் முடிக்கும் போது இந்த வசனங்கள் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான், ஆனால் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்குது. இந்த வரலாறுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு. அவர் தான் தேவன்கிறது அவங்களுக்கு எல்லா விதத்தையும் வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, என்னை உங்களுக்கு வேற தேவன் வேண்டாம், விக்கிரகத்தை வணங்க வேண்டாம், நீங்களே எதுவும் ஒன்று உண்டாக்கி வணங்க வேண்டாம்னு சொல்லி அவர் கட்டளைகள் கொடுத்திருந்தாரு. ஆனா ஜனங்கள் எல்லா காலகட்டத்திலையும் தலைமுறைகள் வர வர அவங்க வணங்கா காலத்துல ஜனங்களா அந்த கட்டளைகளை மீறி விக்கிரகத்தை வணங்குறத அவங்க ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு நெருக்கம் வரும். அதுக்கப்புறம் ஜனங்கள் உணர்வு அடைந்து கர்த்தரை நோக்கி மன்றாடுவாங்க. கர்த்தர் யாரையாவது எழுப்புவாரு ரசிக்கிறது, யாரையாவது எழுப்பி அவங்கள ரசிப்பாரு. அப்படி ரசிக்கிற அவங்கள பத்தான் எழுதப்பட்டிருக்குது. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செஞ்சான், ஆனா மேடையை மாத்திரம் அகற்றப்படவில்லை. அதாவது செம்மையானது என்ன பண்ணிருப்பான்னா, விக்கிரகத்தை உடைச்சிருப்பான், சிலையெல்லாம் உடைச்சிருப்பான், எல்லாம் பண்ணிருப்பான், அந்த மேடையை மட்டும் கட்டிருக்க மாட்டான். அதாவது இருக்கிற அந்த தூபம் கட்டுற மேடை, பலியிடுற மேடை, அதாவது இது ஆலயத்துக்கு வெளியில, தேவாலயத்துல எப்படி பலியிடுறதுக்குன்னு எப்படி பலிபீடம் இருக்குமோ அது மாதிரி இவங்க விக்கிரகத்துக்கு பலியிடுறதுக்குன்னு சொல்லி இவங்க கட்டி வச்சிருந்த மேடைகள் தான் இது. மியூட்ல போட்டுக்கோங்க. அப்போ இந்த மேடைகள் மட்டும் அகற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி வசனங்கள் பல இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இப்படி மேடைகள் அகற்றப்படாம இருக்கிறதுல ஒரே ஒரு ராஜாவை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படி மெசேஜை கண்டினியூ பண்ண போறோம். அந்த ராஜா யாருன்னா யெகூ அப்படிங்கிற ராஜாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப யெகூவுடைய கதையை மியூட்ல போட்டுக்கோங்க. யெகூவுடைய கதையை நான் டாப் டு பாட்டம் அப்படியே சொல்லிடுறேன், அது நமக்கு பிரயோஜனப்படும். யெகூ எங்க வருவாருன்னா எலியாவுடைய சாப்டர்ல வருவாரு. எலியா கர்த்தர் எடுத்து கொள்ள போறதுக்கு முன்னாடி எலியா கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு, நீ யெகூவை இஸ்ரவேல் மேல ராஜாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. எலிசாவை வாஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவாரு. இது சொல்லி அதுக்கப்புறம் எலியா இது 1 ராஜாக்கள் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் யெகூ வர்ற இடம் 2 ராஜாக்கள் தான் வருவாரு. ஏன்னா யெகூவுடைய காலம் அவ்வளவு தூரத்துல இருக்கும். கர்த்தர் முன்னாடி யெகூ பத்தி பேசியிருப்பாரு. அப்ப யெகூவுடைய நேரம் வரும்போது எலிசா தன்னுடைய ஊழியக்காரனை யெகூ வீட்டுக்கு அனுப்பி அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லுவார். கர்த்தர் எலிசா மூலமா சொல்லி எலிசா தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி யெகூவை ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார். ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது யெகூ கிட்ட ஒரு பட்டியல், நிறைய ஒரு ப்ராபசி, ஒரு பெரிய ப்ராபசி எனக்கு சொல்லப்பட்டிருக்கும். ராஜாவாகி நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, ஆகாபுடைய குடும்பத்தை நீ கம்ப்ளீட்டா முழுவதும் அழிச்சிடணும், யெசபேலை நீ அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இதே ப்ராபசி முன்னாடியே எலியா கிட்டையும் கத்து சொல்லிப்பாரு. யெகூவோட கைக்கு தப்பினவனை அதாவது யெசபேலை யெகூ கொல்லுவான், இல்லைன்னா எலிசா கொல்லுவான் அப்படிங்கறத கர்த்தர் எலியா கிட்ட பேசியிருப்பாரு. அப்ப இந்த அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு சொல்லப்பட்ட ப்ராபசி எல்லாம் சொன்ன உடனே கிளம்பிடுவான். உடனே கிளம்பி ஆகாபுடைய குடும்பத்தை அழிக்கணுங்கிறதா இப்ப அவனுக்கு டாஸ்க். அப்ப அந்த நேரத்துல ராஜா வருது யாருன்னா ஆகாபுடைய பையனான யோராம் அப்படிங்கிற ஒரு ராஜாவா இருப்பான். ஆகாப் அதுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சிருவான், எலியாவுடைய காலத்துல மரணம் அடைஞ்சிருவான். அதுக்கப்புறம் யோராம் அந்த இடத்துக்கு ராஜாவை வரான். இப்போ யோராம தள்ளிட்டு கர்த்தர் யெகூ ராஜாவை கொண்டு வர்றாரு. அப்ப யெகூ உடனே யோராம கொலை பண்ணி ராஜா வருவாரு. ராஜாவானதுக்கு அப்புறம் யெகூவுடைய வம்சத்தையே இப்ப அழிக்கணும். ஆகாபுடைய குடும்பத்தை ஃபுல்லா இப்ப அழிக்கணும். தீர்க்க தரிசனம் அப்படி இருக்கு. அதனால ஆகாபுடைய குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ தேடி தேடி அவ்வளவு பேரையும் கொன்றுவான். கிட்டத்தட்ட ஆகாபுக்கு 70 குமாரர்கள் இருப்பாங்க. அந்த 70 பேரையும் இவன் கொன்றுவான். 70 பேரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவன் பண்ண பெரிய விஷயம், யெசபேலை கொன்றுவான். நீங்க அந்த யெகூவுடைய வரலாறு படிச்சீங்கன்னா 1 by 1 வரிசையா வரும். யெசபேலை யெகூ கொன்றுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, இஸ்ரவேல் ஃபுல்லா இருக்கிற பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் ஒரே இடத்துல வர சொல்லி அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல கொன்றுவான். கொன்னுட்டு பாகாலையும் அழிச்சுப்பான். அந்த பாகால அந்த சிலைகள் இருக்கு இல்லையா, அந்த சிலைகள் அது எல்லாத்தையுமே தீ கொளுத்தி அது எல்லாத்தையுமே அழிச்சிருவான். இவ்வளவு பெரிய விஷயத்த யெகூ பண்ணுவான்.
இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண யெகூவை பத்தி பைபிள் என்ன சொல்லுது நம்ம படிக்கலாம். அதே 2 ராஜாக்கள்ல 10வது அதிகாரம் 30வது வசனமும் 31வது வசனமும் படிங்க. 2 ராஜாக்கள் 10, 30, 31. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். போதும். இந்த இடத்துல கர்த்தரே யெகூவை பத்தி சாட்சி சொல்றாரு. என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செஞ்சபடினால உனக்கு அடுத்தது உன் குமாரில் ஒரு 4 தலைமுறைக்கு கண்டிப்பா ராஜா இருப்பான்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அது கீழ் வசனம் சொல்லுது. இப்ப மேல் வசனத்துல கர்த்தர் தான் சாட்சி கொடுக்குறாரு. நீ என் இருதயத்துல உள்ளதெல்லாம் நீ செஞ்சுட்ட. ஏன்னா ஆகாப் அவ்வளவு மோசமா இருந்தான். எசபேல் பாகால் வர்ஷிப்ல அவ்வளவு மும்முரம் இஸ்ரவேல் ஃபுல்லா அந்த பாகால் நேரம் இழுத்துட்டு போனான். இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. அப்ப கர்த்தருக்கு இருந்த வருத்தத்தை எல்லாம் யெகூ போக்கிட்டான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின் படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. இந்த இடத்துல வசனம் சொல்றது, அவன் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதுக்கு முழு இதயத்தோடு நடக்கிறதுக்கு அவன் கவலைப்படலன்னு சொல்லுது. அதுக்கு கீழே ஒண்ணு சொல்லுது, யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த மேடைகள் அகற்றப்படவில்லை. அந்த யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகலன்னு சொல்லுது இல்லையா, இதுதான் அந்த மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. அவன் எல்லாமே செம்மையா செஞ்சான். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மூணு வருஷம் பார்த்தோம் இல்லையா, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். ஆனால் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. யெகூவுடைய வாழ்க்கையில் இருந்த மேடை இதுதான். அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினா யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லைன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல யெரொபெயாமின் பாவங்கள்னா என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். யெரொபெயாமின் பாவங்கள் என்னன்னு தெரியும்னா, யெரொபெயாம் யாருங்கிறத நம்ம பின்னாடி திருப்பி போகணும். ஸோ அந்த வரலாறு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த யெரொபெயாம் அப்படிங்கிறவங்க யாருன்னா, சாலமோன் காலத்துல சாலமோனுக்கு அப்புறமா ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சு 10 கோத்திரம் தனியாகவும் 2 யூதாவும் பென்யமீனும் தனியாகவும் கர்த்தர் பிரிச்சிருவார். தாவீது, சாலமோனுக்கு அடுத்தது சாலமோனுடைய பையன் ரெகொபெயாம் வேற, யெரொபெயாம் வேற, 2 வேற இருக்காரு. அப்போ சாலமோனுடைய பையன் ரெகொபெயாம் மொத்த இஸ்ரவேலையும் அரசாண்டுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல தான் கர்த்தர் யெரொபெயாம் அவனை அழைச்சி அவங்கிட்ட ஒரு ஊழிய தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் இஸ்ரவேலுடைய 10 கோத்திரத்தை உங்கையில கொடுத்துறாருன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அவன் இஸ்ரவேலையும் 10 கோத்திரத்துக்கு அவன் ராஜாவாயிருவான். யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் ரெகொபெயாம் ராஜாவா இருப்பான். அப்போ இஸ்ரவேலின் 10 கோத்திரம் தனியா போயிட்டு யூதா தனியா இது இப்படி இருக்கும்போது இந்த யெரொபெயாமுக்கு அவனுடைய மனசுல ஒரு என்ன வரும்னா, 10 கோத்திரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்தாரு. இந்த 10 கோத்திரமும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்டிகை ஆசரிக்கணும்னா எருசலேமுக்கு தான் போகணும். எருசலேம் எங்க இருக்குன்னா யூதாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, யூதர்கள் வசிக்கிற இடத்துல இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்க இஸ்ரவேல் இருக்க 10 கோத்திரம் எருசலேமுக்கு போகும்போது, ஒருவேளை யூதாவின் ராஜா அவங்களை தன்வசப்படுத்தி இந்த ஜனங்கள் நமக்கு விரோதம் எழுப்பிட்டாங்கன்னா நம்ம கொல்லப்பட்டுருவோம் அப்படிங்கறதுக்காக அவன் தந்திரமா என்ன பண்ணுவான், எருசலேமுக்கு யாரும் போகக்கூடாது, பண்டிகை கொண்டாட யாரும் போகக்கூடாது. அப்போ ஆலயத்துக்கு போகிறத தவிர்க்கிறதுக்கு அவன் இஸ்ரவேலுடைய 10 கோத்திரம் அந்த இஸ்ரவேல் தேசத்துல வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் இருக்கு இல்லையா, அவனுடைய எல்லைக்குட்பட்ட அந்த பகுதியில 2 இடத்துல பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி வச்சுட்டு இஸ்ரவேலர்களே, இவைகள் தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள், நீங்க இவைகளை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி தேவாலயத்துல என்னென்ன பண்டிகைகள் இருக்குதோ அதுக்கு நிகரா இங்கேயும் பண்டிகைகளை தவறான எப்படி பாகாவல் வர்ஷிப் வந்ததோ அந்த மாதிரி இவன் தவறான கருத்தை கொண்டு வந்துடுவான். இஸ்ரவேலர்களும் அதை வணங்க ஆரம்பிச்சு அதுக்கு பலியிட ஆரம்பிச்சு அப்படி அதுக்கு பின்னாடி போயிடுவாங்க. இதுதான் யெரொபெயாம் செஞ்ச ஒரு பெரிய பாவம். இது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பொல்லாத ஒரு பாவமா இருந்துச்சு. இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த யெகூவை பத்தி படிச்சோம் இல்லையா, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவில்லை. இதே வசனம் இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல நிறைய இடத்துல வரும். எந்த ராஜாலாம் கர்த்தருக்கு விரோதம் பண்ணானோ செம்மையானதை பண்ணியிருப்பான், ஆனா இந்த பாவத்தை விட்டுருக்க மாட்டான் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் மேடையில் அகற்றப்படலன்னு படிச்சோம்ல, அதே மாதிரி இந்த வசனமும் அது அடிக்கடி வரும். அது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வசனங்கள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்ப யெகூ நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் பண்ணாரு. கர்த்தருக்காக யெகூவே சொல்லுவாரு, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட சொல்லுவாரு. நம்ம பாகால இல்லாம பண்ணிடுறாரு,
பாகால் தீர்க்கதரிசிகளை அழிச்சிடுறாரு, ஆகாபோட குடும்பத்தை அழிச்சிடுறாரு. கர்த்தருக்கு எதெல்லாம் மன உறுத்தலா இருந்துச்சு அது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாரு. ஆனா யெகூவால ஒரு காரியத்தை விட்டு விலக முடியல. யெகூ இஸ்ரவேல்ல 28 வருஷம் அரசாண்டார். 28 வருஷம் அரசாண்டும் அவர் வந்து அந்த காரியத்தை விட்டு விலகவே இல்லை. இதன் விளைவு என்னமோ அவரு பின் நாட்கள் நம்ம புதிய ஏற்பாட்டுல அந்த விசுவாச பட்டியல்லாம் படிக்கும்போது அதுல யெகூவுடைய பேர்லாம் வராத பாக்குறோம், வரல. சோ இப்போ இங்க நமக்கு மெசேஜ் என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம வாழ்க்கையில மேடைகள்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கறது தான் நம்ம வந்து நமக்குள்ள ஆராய போறோம். இந்த மெசேஜ் வந்து நமக்கான ஒரு மெசேஜா நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன மேடைகள் இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். யெகூ மாதிரி நம்ம வந்து கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஊழியம் பண்றோம். ஆனாலும் ஏதோ ஒரு மேடை, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத, கர்த்தர் விரும்பாத ஒரு மேடை நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கறது நம்ம வந்து இந்த நேரத்துல ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதுதான் மதன் பிரேயர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணலாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து ஒரே சீரா போகணும், விழுறது எழுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்னும் இருக்கக்கூடாது. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான், ஆனா அதுக்காக நம்ம வந்து விழுந்துகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரா கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து பிரேயர் பாயிண்ட் நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஸோ இப்போ என்னுடைய பாயிண்ட்டும் அதுதான். நம்ம வாழ்க்கையில என்னென்ன மேடைகள் இருக்குது, நான் மேடைகள் அப்படின்ட்டு அர்த்தப்படுத்தும் போது நான் வந்து இப்ப பயங்கரமான பாவத்தை நான் இங்க அர்த்தப்படுத்த விரும்பல. ஏன்னா நம்ம வந்து ரசிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பட்டவர்கள், ஊழியக்காரர்கள், அதனால பயங்கரமான ஒரு பாவத்தை நாங்க வந்து மையப்படுத்தி பேச விரும்பல. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் மேடைகள் அப்படிங்கிறது, ஏன்னா இஸ்ரவேலர்கள் வந்து அந்த ஒரு உணர்வு அடையும் போது எல்லாத்தையும் விட்டுறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட ராஜாக்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடறான். ஆனா அந்த மேடையை மட்டும் விட்டு வச்சிடறான். ஏன்னா நமக்கு ஏன்னா டக்குன்னு நம்ம இந்த பக்கம் வரணும்னா டக்குன்னு வந்து ஒரு தூபம் காட்டி ஒரு பலிப்படுத்தி ஆரம்பம் பண்ணிட்டு பேர்லாம் சொல்லி அந்த மேடையை மட்டும் அழிக்காம விட்டு வச்சிருக்காங்க. அதே போல எரேபியாமின் பாவம் அழிக்காம இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில இங்க என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ இங்க நான் பர்டிகுலரா மென்ஷன் பண்ண போற விஷயம் என்னன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஏதோ ஒரு சில விஷயங்களை இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து உங்ககிட்ட, நீங்க 10 வருஷமா நம்ம வந்து கர்த்தரோட நடக்கு ஆபிரகாம் சொன்னாங்க 2013 ரசிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. அப்ப நம்ம எல்லாருமே அதே காலங்கள் தான், அதே டியூரேஷன்ல தான் நம்ம வந்து தேவனோட பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை வருஷத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்த கர்த்தர் என்கிட்ட வேண்டான்னு, அது வந்து பெரிய பாவமான விஷயமா இருக்காது. அதே விஷயத்த நான் பண்ணுவேன், அதே விஷயத்த இன்னொருத்தர் பண்ணுவேன். மத்தவங்க மத்த ரசிக்கப்பட்டவங்க ஊழியக்காரங்க பண்ணுவாங்க, அவங்களும் தேவன் ஒண்ணும் சொல்லிக்க மாட்டாரு. ஆனா பர்டிகுலர் உங்ககிட்ட அது உனக்கு அது பலவீனம்ப்பா. இப்ப நான் சொல்றது வந்து பாவத்தை பத்தி பேசல, சிகரெட் பிடிக்கிறது பாவம், தண்ணி அடிக்கிறது பாவம், இப்படிப்பட்ட பாவத்தை பத்தி நான் பேசல. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த உனக்கு வந்து அது வேண்டாம், அது உன் ஜெப வாழ்க்கையை தின்றோம், அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை தின்றோம், அதனால இந்த விஷயம் வந்து உனக்கு வேண்டாம், இந்த நபர்கிட்ட நீ வந்து நேரம் செலவிடுறது உண்டு, இப்படிப்பட்ட காரியங்கள் நான் பேச வரேன். அப்ப இப்படிப்பட்ட மேடைகளை கர்த்தர் வந்து நமக்கு பல தடவை பேசியிருப்பாரு. நம்மளும் மேபி அதை வந்து விட்டுருக்கலாம், சில காலங்கள் விட்டுருப்போம், திரும்ப தொட்டிருப்போம். இன்னும் உதாரணங்கள் சொல்ல போனோம்னா சினிமா நம்ம பார்க்க மாட்டோம், ஆனா சினிமா பத்தி யாரோ வந்து நம்ம நண்பர்களோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க பேசுறாங்கன்னா அதை கேட்கறதுல நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். இதுதான் அந்த மேடை. இந்த மாதிரி நான் நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி மேடை போன்ற விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை கர்த்தர் வந்து அருவருக்கிறாரு. அது நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா கடைசியா நம்மகிட்ட கர்த்தர் பேசுறது நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னா, நமக்கான நேரங்கள் நமக்கு கணவன் வந்துட்டு இருக்குது, நம்ம ஆயத்தப்படணுங்கிறத வந்து கர்த்தர் பேசியிருந்தாரு. அப்படி ஆயத்தப்படுற இடத்துல இருக்கிற நாம இந்த மேடைகளை வச்சுக்கிட்டே ஆயத்தப்பட முடியாது. அப்படி ஆயத்தப்பட்டோம் அப்படின்னா திடீர் அந்த மேடையில வந்து பிசாசு வந்து உட்காந்துருவான். ஏன்னா இது அந்த மேடைங்கிறது வந்து அவனுக்கான ஒரு ஆயுதமா இங்க நமக்குள்ள இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம இப்படிப்பட்ட மேடைகளை நமக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உலகத்தின் அதிபதி மேடையில வந்து உட்கார்றதுக்கு அவனுக்கு எல்லா வாய்ப்பும் நம்ம கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால இன்னைக்கு இப்ப நான் பேசும்போது உங்ககிட்ட கர்த்தர் வந்து என்ன உணர்த்தாதோ அது வந்து இன்னும் சொல்ல போனா தூக்கமா கூட இருக்கலாம். நம்ம தூங்குறோம் இல்லையா, நம்ம ஜெப நேரத்தை விட்டுட்டு தூக்கத்துல போராடிட்டு இருக்கோம் இல்லையா, எந்திக்கிறதுக்கு போராடுறது, இது கூட ஒரு மேடையா இருக்கக்கூடும். இதை வந்து நம்ம ஏன்னா எல்லா நாளும் நம்ம ஜெப வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்றது கிடையாது. சில நேரங்கள் நம்ம எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவோம், இல்ல ஜெபத்துக்கு நைட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம தூக்கத்துக்கு முக்கியம் கொடுத்துரும். அது வந்து அப்படி நம்ம வாழ்க்கையில கலந்துருக்கும். ஆனா நமக்கு பெருசு தெரியாது.
நம்ம தான் நேற்று ஜெபம் பண்ணோமே, அன்னைக்கு ஜெபம் பண்ணாட்ட என்ன அப்படின்னு இருக்கும். ஆனா இது ஒரு மேடையை கத்தர் பார்க்கிறார். இது நம்ம ஜெப வாழ்க்கையே ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து இது வந்து தின்றும். அப்போ இந்த மேடை வந்து அகற்றப்பட வேண்டியதா இருக்கு. இப்படி நம்ம வாழ்க்கையில என்னென்ன மேடைகள் இருக்குதோ அது வந்து அகற்றப்பட வேண்டியதா இருக்குது.